எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்ன போட்டோ எடுப்ப? ஏங்க நான் உங்களை போட்டோல எடுக்கலைங்க. என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ போட்டோ எடுத்து அதை பார்த்ததுனால தான் நான் கேக்குறேன். ஏங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களை போட்டோல எடுக்கலைங்க. ஃபர்ஸ்ட் போனை கொடு. போனை கொடுன்றல. போனை கொடு. போன் பாஸ்வேர்ட் சொல்லு. ஏங்க பாஸ்வேர்ட்லாம் சொல்ல முடியாதுங்க. போன் பாஸ்வேர்ட் சொல்லு. ஏங்க நான் உங்களை போட்டோவே எடுக்கல. ஏங்க பாஸ்வேர்ட் சொல்லணும்? எப்படி சொல்றேன்னு பாரு. ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், இங்க ஒருத்தனை தப்பா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். போன் பாஸ்வேர்ட் கேட்டா சொல்ல மாட்டான். கொஞ்சம் இங்க வாங்க சார், நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். நான் தான் உங்களை போட்டோவே எடுக்கல சொல்றேன். எதுக்கு போலீஸ்லாம் கூப்பிடுறீங்க? சொல்லு பாஸ்வேர்ட் சொல்லு. சொல்லுங்க பாஸ்வேர்ட் சொல்லு. ஏங்க நான் அதே எடுக்கலைங்க. பாஸ்வேர்ட் சொல்லு. நான் எடுக்கலைங்க சார். இவன் தான் சார். ஒருக்கி நாய் ரோட்ல போற வர போற போட்டோ எடுத்துட்டு இருக்கான். உட்கார போன குறா அவங்கள்ட்ட இருக்கு பாஸ்வேர்ட் சொல்றான் சார். 32 சார். இல்லடா எடுத்த போட்டோ டெலீட் பண்ணிட்டே நீ? சார் நான் போட்டோ எடுத்தா தானே சார் டெலீட் பண்றதுக்கு. சார் டெலீட் பண்ண போட்டோல எடுக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்கு சார், தாங்க சார். ஏய் சார் என்னடா பேரு? சபரி சின்ன ஏரியாடா? ராமாபுரம். அப்ப என்ன பண்றாரு? மளிகை கடை வச்சிருக்காரு சார். அண்ணா அண்ணா சார் சார் ஒரு நிமிஷம் சார். அண்ணா நான் எந்திரிங்கண்ணா. அண்ணா சார் போட்டோ எதுவுமே இல்ல சார். அதுதானங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை போட்டோவே எடுக்கலன்னு. அண்ணா சாரிண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. என்னங்க சாரி? பப்ளிக்கா நடிச்சு அசிங்கப்படுத்திருக்கீங்க. சாரி சொன்னால சரியாயிடுமா? அண்ணா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிண்ணா, போதுமா? சார் இவர் மேல நான் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிறீங்களா சார்? ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல விடுமா. சார் ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குதா? இப்ப நான் அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். அண்ணா நீங்க எதுக்கு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? பப்ளிக்ல ஒரு பையன் அடிக்கிறது அஃபென்ஸ். அது ஒரு பையனுக்கு நடந்தாலும் அஃபென்ஸ் தான், ஒரு பொண்ணுக்கு நடந்தாலும் அஃபென்ஸ் தான். ஐபிசி செக்ஷன் 323 படி இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். இதுக்கு 1 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை உண்டு, தெரியுமா? அண்ணா ப்ளீஸ் நான் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்காதீங்கண்ணா. ப்ளீஸ் நான் என் லைஃபே போயிடும்ண்ணா. விடுப்பா, சின்ன பிள்ளைய தெரியாம பண்ணிடுச்சு, விடு. சார் இப்ப மட்டும் நீங்க இந்த பொண்ணு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, நான் உங்க மேலயும் சேர்த்து ஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம், பாத்துக்கோங்க. அது என்ன சார், நம்ம ஊர்ல பொண்ணுங்களுக்கு நான் மட்டும் சட்டம் ஒரு மாதிரி வேலை செய்யுது, பசங்களுக்கு அதே வேற மாதிரி வேலை செய்யுது. ஆனா கம்ப்ளைண்ட்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரும். ப்ளீஸ் நான் லைஃபே போயிடும். ப்ளீஸ் நான் சார், ப்ளீஸ் ஸ்டேஷன் வாங்க, பேசிட்டு அனுப்புறோம். அண்ணா நான் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் சார் நான் கூட்டு மன்னிச்சிடுங்க போங்க சார். வாமா ஸ்டேஷன் வந்துட்டு போங்கம்மா, வாங்க. அண்ணா ப்ளீஸ் நான் உங்க கால்ல வேணாச்சும் சார். விழுகிறேன். ப்ளீஸ் நான் மரியாதைக்கு வாரியா இல்ல ஸ்டேஷன்ல ஜீப்பை கொடுத்து கூட்டிட்டு போவா? சார் ஒரு நிமிஷம் சார். அண்ணா நான் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். நான் ஏய் வா வா, ஏய் தம்பி நீ வா.